ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செம்பியம் தமிழ் பாப் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறியேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். என் இயேசு ஒருவர் மாத்திரம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். Praise Jesus. வாய்களை திறந்து என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு. தேவன் நல்லவர். ஒருவேளை சோர்வோடு கூட இருக்கிறதான உள்ளங்களாய் இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதாம். துவண்டு போன உள்ளத்தை, வாடி போனதான உள்ளத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கென்று காரியங்களை செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. எதை குறித்தும் கலங்காதபடி. ஒருவேளை மனிதன் உங்களை தூற்றலாம், மகிழ்ச்சி செய்பவர், அதை தாங்கிட பலன் கொடுப்பவர் என் இயேசு ஒருவரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஒருவேளை தனிமையாய் நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் தனிமையை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் தனிமையாய் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யார், துணையாயிருப்பவர் யார் நினைக்கிறாயா? ஒரு காலம் கலங்காதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவோடு கூட பேசுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் துணையாய் நிற்பேன் என்று சொல்கிறார். அவர் உனக்கு துணையாயிருப்பாராம். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. ஆமாண்டவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். நமக்காய் காரியங்களை செய்கிறவர். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவர். அவர்தான் என்னை பார்க்கிறார், என்னை காண்கிற தெய்வமாயிருக்கிறார்.
அவர் உன்னோடு கூட பேசுகிறவர். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்றதான பாடலை பாடுவோம். நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை அறிந்தவராயிருக்கிறார், நம்முடைய ஏக்கங்களை அறிந்தவராயிருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை அறிந்தவராயிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். என் சிறையிருப்பை திருப்பின தேவன் அல்லவா? என் ஜனமாக இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அந்த இயேசுவிடத்திலே பேசுவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே ஆமென். கரங்களை தட்டி காப்பவரே. ஜீசஸ், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை குணமாக்குகின்றதான காரியங்களை மாற்றம் செய்கிற தேவனா மாத்திரமல்ல, கட்டவிழ்க்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அவரோடு கூட பேசுவோம். ஏனென்றால் என்னுடைய எண்ணத்தை ஏக்கத்தை எல்லாம் அவர் அறிந்தவராயிருக்கிறார். எல்லோரும் வாய்கள் திறந்து ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர், அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. உற்சாகமாய் வாயிலை திறந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை எல்லோரும் எல்லோரும் ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே. ஆமென். glory ஜீசஸ். காப்பவரே. எல்லோரும் வாயிலை திறந்து என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை ஆமாண்டவரே, உம் கண்கள் அல்லவா கருவை கண்டது. ஆண்டவரே, நீர் அதை கவனமாய் கவனிக்கிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே, உம்மிடத்திலே பேசும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், ஆமாண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், பிரமிக்கத்தக்க வண்ணமாய் காரியங்களை செய்கிறவர், ஆண்டவரை பக்குவமாய் உருவாக்கிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாவற்றிலும் மேலானவர் என் இயேசு. ஆண்டவரே, எத்தனை காரியங்களை செய்த தேவன்.
நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பாடுவோம். என்னை காண்பவர். ஆமென். என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. தொடர்ந்து சத்தியத்தின் திருவார்த்தை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட பிரசங்கிக்கும்படியாய் செய்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். கடந்த 6 மாதங்களை கடந்து விட்டோம். 7ஆம் மாதம் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்காய் என்ன பேசப் போகிறார் என்ற வாஞ்சையோடு கூட இருக்கிறீர்கள். இன்னுமாய் நான் 6 மாதங்களை கடந்து வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய எண்ணங்களை அறிந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அன்பு தேவ ஜனமே, துயரப்பட்ட யாவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன ஆறுதலான வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்தவராய். ஆகவேதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும். நீதியை சரி கட்டுகிறவர். கடந்த மாதத்தில் பார்த்தோம், என் தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பி என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட இன்னுமாய் நம்முடைய முகங்கள் மலர்ச்சி அடையவில்லை. இன்னுமாய் நமக்கு நீதியை சரி கட்டும்படியாய் கூறவும் என்றதான வார்த்தை சொல்வதற்கு முன்பாக ஆண்டுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். அனுக்கிரக வருஷம் இந்த நாளிலே ஒரு புதிய நாளாய் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய். ஒரு பிள்ளை பிறந்தவுடனே, ஒரு வருடம் கழிந்தவுடனே அவருக்கு பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறோம். ஒருவேளை இறுதியில் ஜூலை மாதத்தில் வந்தால் நாம் சொல்வது வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு. அப்படியாய் இன்றைக்கு கடந்து போனதான 6 மாதங்களிலே பலவிதமான துயரங்கள், பிரச்சனை, வேதனை, கவலை, கண்ணீர். ஆண்டவரே, இதை நான் எப்படி என்று நினைக்கும் போதுதான் நீதியை சரி கட்டவும் துயரப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரமாயிருக்கிறாயா? உன்னுடைய துயரத்தை அவரால் மாத்திரம்தான் அதை மாற்ற முடியும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை துயரத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஒருவேளை பிள்ளையினுடைய காரியம் சரியாகவில்லை, குடும்பத்தில் மரண செய்தி, ஒருவேளை பலவிதமான சோர்வு என்று நினைக்கிறாயா? ஆம் பிரியமானவர்களே, பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியின் அருமையான ஆவிக்குரிய தகப்பனார் கடந்த நாளிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது உண்மைதான். அனைவருக்கும் துயரம்தான். ஆனால் துயரத்தை மாற்றுகிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரம். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை
செய்கிறவர் அவர் ஒரு மாத்திரம்தான் என்றால், முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இங்கே வித்தியாசமாய் பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசிங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எப்படிப்பட்ட துயரம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், கவலை இருந்தாலும், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறபடினால் கர்த்தர் எனக்கு கொடுத்த முக்கியமான காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் என்னை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய காரியங்கள் வேதனையாய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், சோர்வாய் இருக்கலாம், யார் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடும் நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற நிச்சயம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டதான கனமான காரியத்தை நான் நிறைவு செய்யும்படியாய் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாராம். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பாத்திரம் நிரம்பி ஒழியும்படியா சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணின தேவன் அல்லவா? அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவின் வல்லமை எனக்குள்ளே இருக்கும் பொழுது என்னுடைய துயரம் மாறிவிடுமாம், என்னுடைய கவலை மாறிவிடுமாம். வாசிங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கனமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே பலவிதமான பாரங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலை வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்டதான வல்லமையான காரியத்தை என் தேவன் எனக்கு செய்தது உண்மை. என்னுடைய துயரம் மாற்றப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமாம். எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாக்குத்தத்தமான வார்த்தை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், இந்த நாள் நமக்கு நல்ல நாள். பலவிதமான சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கலாம், பலவிதமான காரியங்களை கண்டிருக்கலாம், வேதனைக்குரிய காரியங்களிலே கடந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். வாசிங்கள். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். தேவன் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த நாளை நமக்கு கூறிவிட்டார். துயரப்பட்டவர்களுக்கு, வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். நமக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரையே தந்தருளிதான கிறிஸ்து எனக்குள் இருப்பது உண்மை. ஏன்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது. எனக்கு கொடுத்ததான கனமான ஊழியங்களை, காரியங்களை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்படிதான் எத்தனை பேரை சோதனை வாழ்க்கையில வரலாம், எத்தனை பேரை வேதனை வரலாம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே உயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அன்பு தேவஜனமே, ஒருவேளை துயரத்தோடு கூட இருக்கிறீர்களா? வேத வசனம் இன்றைக்கு சீர்படுத்துகிறதாம்.
சுவிசேஷம் சீர்படுத்துகிறதாம். அதற்குத்தான் ஆலயங்கள், அதற்காகத்தான் சுவிசேஷ கூட்டங்கள், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட தொலைக்காட்சிகளிலே பலர் பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய துயரத்தை யார் மாற்றக்கூடும் நினைக்கிறாயா? தேவனுடைய வல்லமையான ஆவியானவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு கூட இருப்பது உண்மை என்றால், எத்தனை பேர் துயரம் இருந்தாலும் சரி, அதை நாம் மாற்றிக்கொள்ள நாம் ஒருவர் செய்கிற முயற்சி வீணாய் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நமக்காய் ஆறுதல் செய்கிறவர். வாசியுங்கள். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். துதியின் உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்கிறார் அல்லவா? தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், அழிவின் மத்தியிலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து நின்று அபிஷேகம் செய்தார். குடும்பம் அவரை ஒதுக்கினது, குடும்பம் அவரை புறக்கணித்தது. இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது, இவர்களிலும் ஒருவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆள் அனுப்பி அழைப்பி. துயரப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய காரியம் ஆண்டவர் அறிந்த உன்னை அழைத்த நோக்கம் உண்மை உள்ளது. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் வேதனைப்படாதே. ஆள் அனுப்பி அழைப்பி. கர்த்தர் உனக்கு கனமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், கனமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆள் அனுப்பி அழைத்த மாத்திரத்திலேயே எழுந்து நின்று அபிஷேகம் செய்கின்ற வல்லமை. அன்பு தேவஜனமே, அதே அபிஷேகத்தின் வல்லமை நீ பெற்றிருக்கிறாய். உனக்கென்று ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கனமான காரியங்களை நிறைவு செய்யும்படியாய் கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசியுங்கள். அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவர். ஆண்டவர் நீதியோடு கூட நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஒருவேளை புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை, புறக்கணிக்கப்பட்டதான காரியங்கள் காணப்பட்டிருக்கும். தேவ மகிமை நம்மோடு கூட இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்வார்கள், நாட்டின ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார்கள். அன்பு தேவஜனமே, நம்மிடத்திலிருந்து நீதியின் விருட்சங்கள் புறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஆவி என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆட்கொண்டாலும் அவர் எனக்காய் நாட்டின மகிமையை நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். வேதனைகள் மாறும், உடைய துயரம் மாறும், உடைய கவலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நீ நினைக்கிறாய் அல்லவா, ஆண்டவரை உண்மைதான், நெருங்கியவர்கள் நெருக்குகிறார்கள், என்னுடைய மனம் நொறுங்குண்டு போகிறதே, வேதனையாய் காணப்படுவதை நினைக்கிறாயா? எதை குறித்தும் கவலைப்படாதே. ஆண்டவர் நாட்டின மகிமையான நீதியின் ஜீவ விருட்சங்கள் உன்னை சொல்வார்கள். ஜீவ விருட்சம், நீதியின் ஜீவ விருட்சம் என்று உன்னை கூறும்படியாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதுதான் இந்த அனுக்கிரக வருஷம், நீதியை செய்கின்ற நாள், ஆறுதலை சொல்லுகின்ற நாள். உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்த கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த வாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள்.
விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்ற மாத்திரமல்ல, பாழாய் போனதான காரியத்தை ஆண்டவர் நிறைவு செய்யும்படியாய் உன்னை கொண்டு தலைமுறை தலைமுறையாய் ஒரு கனமான காரியத்தை ஆண்டவர் உனக்கென்று கொடுத்ததான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு அதை புதிதாய் கட்டி எழுப்பும்படியாய் செய்வாராம். அதுதான் கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அதுதான் அனுக்கிரகத்தின் வருஷம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். முடிந்துவிட்டது, இவ்வளவுதான் என் நிலைமை, இன்று எனக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் ஒன்றுமே இல்லை என்று கூறுகிற வார்த்தையை தயவு செய்து கூற வேண்டாம். ஆண்டவர் உன்னை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை செய்ய போகிறாராம். உங்களை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை ஒடுங்கின நொறுக்கப்பட்ட நறுங்குண்ட உங்களுக்குள் என் தேவனுடைய ஆவி உங்களோடு கூட இருப்பது உண்மை என்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் இத்தனை வல்லமை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை எத்தனை பெரியதாயிருக்கு. இதை நாம் ஏன் இழக்க வேண்டும்? இதை ஏன் நாம் மறுதலிக்க வேண்டும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவது உண்மை என்றால் 19ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்னை அனுப்பினார். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட பிரசங்கிக்கும்படியாய் செய்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போய்விட்டேன், துக்கத்தோடு கூட இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியம் ஏன் என் வாழ்க்கையிலே, ஏன் எனக்கு இந்த கலக்கம், ஏன் எனக்கு இந்த வேதனை நினைக்கிறாயா? எதை குறித்தும் கலங்காதே. ஆண்டவர் நோக்கத்தோடு கூட காரியங்களை செய்கிறார். வாசியுங்கள், 61ஆம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எவ்வளவாய் வெட்கப்பட்டாயோ, எவ்வளவாய் வேதனைப்பட்டாயோ, எவ்வளவாய் சிறையிருப்பை போல இருந்தாயோ, இரட்டத்தனையான பலன் வருமாம். பிரியமானவர்களே, தாவீது நிற்கும் பொழுது கோலியாத்திற்கு முன்பாக ஏளனம் செய்தார்கள், கேவலமாய் பேசினார்கள். உடனிருக்கிறவர்கள் அவருக்கு பலவிதமான அப்பியாசத்தை அவர் மேல் போர்த்தினார்கள். அவர் இருக்கிற வண்ணமாய் சென்றார். அப்பொழுதுதான் தேவ மகிமை. இன்றைக்கு உனக்கு இந்த கனமான காரியத்தை, ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தது ஒரு நோக்கம் இருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமை நோக்கம் இருக்கிறது. இருக்கிற வண்ணமாய் நீ தேவனிடத்திலே கேட்பது உண்மை என்றால், தாவீது விழித்தின கோலியாத்தை கண்டவுடனே மக்கள் மகிழ்ந்தார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லும்படியாய் காணப்படுகின்ற மகிமையை தாவீதுக்கு கொடுத்தார் அல்லவா? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினால நன்மையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். வாசிங்கள், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அன்பு தேவஜனமே, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக போகிறதாம். நீதியை சரி கட்டுகிற தேவன் உங்களுக்கு நீதி விருட்சங்கள் அளிக்கப்படுகிற தேவன் மாத்திரமல்ல,
அவர்கள் புதிதாய் கட்டுவார்கள். இன்று முதல், இந்த நாள் முதல், அனுக்கிரக வருஷம் இந்த நாள் என்று சொல்லப்பட்டதான காரியத்திலே புதிய காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நமக்கு மகிமைப்பட போகிறாராம். குறித்துக் கொள்ளுங்கள், இந்த நாள் முதல் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகப் போகிறது, பிரச்சனைகள் மாறப்போகிறது, வேதனைகள் தீரப்போகிறது, கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறப்போகிறது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். உனக்கு நித்திய மகிழ்ச்சியும் கொடுப்பாராம். அந்த மகிழ்ச்சி ஒருவரும் ஒரு காலம் அதை உன்னிடத்திலிருந்து எதிர்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அனுக்கிரக வருஷத்தின் நாள் இது. ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டதான இந்த நாளிலே ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். காரியங்களை மாற்றுகிறவர் என் இயேசு. அவர்தான் சொல்கிறார், நாட்டின மகிமை ஜீவ விருட்சத்தின் கனிகளை ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பாழாய் கிடந்ததான காரியங்களை அவர்கள் எடுத்து கட்டுவார்கள், புதியதாய் கட்டுவார்கள். அப்படிப்பட்ட வல்லமை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பார், உங்கள் தேசத்திற்கு கொடுப்பார். எல்லாவற்றிலும் மேலானவர் உனக்கு கொடுக்கப்பட்டதான கனமான ஊழியத்தை இன்னுமாய் நிலைநிறுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு பேசப்பட்டது, எங்களுக்கு பேசப்பட்டது. இந்த வார்த்தையிலே மகிழ்ச்சி மாத்திரமல்ல, நித்திய மகிழ்ச்சி, நாட்டின மகிமையான ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாழாய் போனதான காரியங்கள், ஒருவேளை குடும்பத்திலே பிள்ளைகள் பாழாய் போய்விட்டால், குடும்பத்திலே சீர்கெட்டால், ஒருவேளை சரீரத்தின் உறுப்புகள் பாழாய் மாறிவிட்டால், ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம், இனி குழந்தை இல்லை, இனி இந்த பிள்ளைக்கு திருமணம் இல்லை, இந்த மகனுக்கு திருமணம் இல்லை, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, எல்லா காரியம் பாழாய்விட்டது நினைக்கிற குடும்பமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, ஆண்டவர் சொல்கிறார், அனுக்கிரக வருஷம் இந்த நாளை கூறவும், இந்த நாளை ஆண்டவர் உனக்கு கூறியிருக்கிறார். உன்னுடைய துயரத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார், உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றப் போகிறார், உன்னுடைய கவலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உன் வேதனை அவருக்கு தெரியும் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நீ நாட்டினதா மகிமைக்கென்று நாட்டின நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, புதிதாய் கட்டுவார்கள், புதிதாய், எல்லாம் புதிதாய் காணப்பட போகிறதாம். லட்சைக்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு இரட்டத்தனையான நன்மைகளை செய்ய போகிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரப்போகிறது. எதெல்லாம் இழந்தையோ அவைகளெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். நித்திய மகிழ்ச்சி உண்மையில் உண்டாகுமாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். என் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டதான அன்பியான மக்களே, ஆண்டவர் நிச்சயமாய் நித்திய மகிழ்ச்சி உனக்கு அளிப்பார். உடைய வேதனை மாறப்போகிறது. யார் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறாயா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஏனென்றால் இது அனுக்கிரக வருஷம் என்றதான காரியத்தை ஆண்டவர் கூறவும் என்று சொல்லும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கூறியிருக்கிறார். கெட்டதான நீ அதிலே நாட்டினவர்களாய், நாட்டின மக்களாய், நாட்டின குடும்பமாய் இருப்பது உண்மை என்றால் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் இவர்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. வார்த்தை மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும். இயேசு நல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.